சொன்ன மாற்றத்தினால நான் பேசுகிறேன். அடுத்தது விளையாட்டமொழியில் 60 தர்பாசனத்தில் படுத்துருக்காரு. குளத்தங்கரையில் 7:30 மணி 8 மணி இருக்கும். ஒரு செட்டியார் இருந்தார். அவர் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் நின்னேன், இன்னும் 2 பேர் இருந்தோம். எனக்கு ஒரே மகன், ஒரே சகோதரிக்கு ஒரே மகள். நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கோம். பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஜோசியாளுக்கு பெரிய ஆபத்து வரும்னு சொல்கிறான். பெரியவங்களை கட்டி செய்யலாம். இன்னொரு சொல்ல சொல்லுவோம். எழுந்து உட்காண்டேன். ரொம்ப ஆரம்பம் உட்காண்ட பெரியவர். இப்போ என்ன இது சாஸ்திர விஷயமா பெரியவர் ரெப்பீட் பண்ணுறாங்க. இவருக்கு ஒரே பையன், ஒரே சகோதரி, ஒரே பொண்ணும் பரஸ்பரம் பிரியமாக இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாயால் சொல்கிறதுக்கே பயப்படுறாரு. டீச்சர் பெரிய ஆபத்து வரும் ஜோசியால் சொல்கிறாங்க. என்னை கேட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம்னு இருக்கேன். பெரியவர் பிரசாதத்தை அவரே இருக்க மாட்டார். நட்டுவார், கொண்டு வைக்கணும். அங்கே ஒரு செட்டியாருக்கு வரும்போது டார்ச் லைட் அடித்தார், குங்குமம் அச்சதை எடுத்தார். நல்லப்போ பிக்னி சொல்லியிருந்தார். தைரியமாக கல்யாணம் பண்ணி கொடுப்பா சார். இது யாரால் முடியும்? சுக்கரன் சனியாக நடந்து நான் சாட்சி இருக்கேன். நான் இன்னொன்று சொல்லி பார்த்துட்டு போகிறேன். ஹைதராபாத் கேம்ப் பூஜைக்கு ஏறார். பூஜைக்கு சாமி கொண்டாடுனா சூத்திரபாட்சி புத்தகத்தை வர மாட்டார். சூத்திரபாட்சின்னு ஏன் சொல்கிறீங்கன்னா எந்த புத்தகத்தையும் கிரந்தங்களையும் வர மாட்டார், தாழ்மையும் எதையும் வர மாட்டார். ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு 4-5 கவர், இந்த பக்கம் ஒரு கவர், பூஜை இருக்கணும், இன்னும் தட்டில் நின்னார். பெரிய சமுத்திரத்தில் கேட்டார், என்னது கீழம் அப்படின்னா அவனை போய் கேட்டேன். என் பையனுக்கு கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். நாளைக்கு பெரியவர்கிட்ட அனுப்புகிறேன், ஜோசியர் அப்படி பார்க்க போகிறேன். இல்லையா அப்படியே பெரியவர்கிட்ட சொன்னேன். டக்குன்னு எங்கே வந்தார். ஸ்ரீ ஜாதகம் அப்படின்னார். இந்த இது ஒரு ஜாதகத்தை கையில் இருந்தார். இது கல்யாணம் போக சொல்லணும்னா சாமி இருந்தார். என்ன பண்ணுவேன்? என்ன யோசிச்சு பார்க்கணும். இதுதான் சக்தி. அது வெளிப்படுத்த மாட்டார். ஏதோ அவருடைய புண்ணிய விசேஷத்தினால அவருக்கு கிடைச்சதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி இங்கே பிலாசி டிபார்ட்மெண்ட் நான் இருக்கும்போது நிறையா செமினார்லாம் நடக்கும். காசியில் என்னெல்லாம் வருவாங்க. திடீர்னு போன்றான். பெரிய புத்திஸ்டிக்ஸ் வளரும். கல்யாண நகர சொசைட்டியில் பெரியவாக இருந்தார். பெரியவாக அழைச்சின்னு போகுதுன்னா என்னை பற்றி பெரியவாக போதும் நான் யார் நீ அழைச்சின்னு ஐயம்மா பெரியவாகிட்ட அவள் அப்பா பேர் ராமச்சந்திரான் பேர். அவருடைய புத்திரனானே அவர் பெரியவா காசியில் இருந்திருக்காரு இல்லையா, அவருடைய புத்திரனா நீ இப்படிலாம் இருக்கிறத பார்த்து சொந்தத்தில் விகாசத்தோட படாதீங்க. அவன் சோதனை இருக்கான். ஏன் அரண்டு போட்டான் அவங்க. நான் என்ன என்னை பற்றி பெரியவா தெரியுங்கன்னா அப்பாவிலேருந்து சொல்லி கொடுத்துட்டேன். சரி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்புறம் அடுத்த வாரம் நானும் மகாதேவன் காசி போக வேண்டியது, டிவி நிறையா போக வேண்டியிருந்தது. இப்போ பெரியவாட்ட போய் கேட்டுகிட்டே போகிறேன். பெரியவா அன்றைக்கி இந்த பாண்டையா வந்தாங்க, சொல்ல மறந்துவிட்டேன். நான் காசி யாத்திரை பண்ணும்போது ராமநேச திருப்பாட்டியும் இருந்தார். பெரிய வித்வான், பெரிய ஸ்காலர். இந்த வந்து அவள் ஊர்லேருந்து காசியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டரில் ஒரு கிராமம். அங்கே ஒரு வியாக்கரணா ஸ்கூல் நடத்தி இன்னைக்கு பண்ணவே கூட பெரிய சரத்தை என்னோட பார்த்துட்டு என்னோட கூட இருக்கிற சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வராது தெரிஞ்சால் நான் ஒரு பிரதிக்கை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்ன பிரதிக்கைன்னு கேட்டால் காசி எல்லையை விட்டு வெள்ளக்கோட்டிலேருந்து பிரதிக்கை பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரியாக வராது தெரிஞ்சுன்னா நான் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், பெரியார் வரைக்கும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், பிரதிக்கையை காப்பாற்றணும், காசியில் இருந்த பிரதிக்கையை காப்பாற்றணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் அவன் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் நினச்சிருக்கோம், நான் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறத நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் சௌரியமாக இருக்காரா, அவர் எந்த ஆசிரமத்தில் இருக்கார், எந்த தங்குறாரு, விஜயாசிருந்த பழனியை வச்சு விஜயாசிருந்தார்.
பொள்ளாச்சியில் போய் இறங்கினேன். பாண்டியார்கிட்ட இந்த மாதிரி சமாச்சாரம் வாங்கினேன். சரின்னு ஒரு ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணான். அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், இன்னொரு ஆசிரமத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னான். அந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணான். என்னைக்கு பெரிய அவரை பற்றி விசாரிச்சாரோ அன்றைக்கி செட்டி ஆகிட்டார். அப்படியே எந்த கரையில் அவன் மயிர்கூச்சலுக்கு நிற்கிறான். பாண்டையா இந்த மாதிரி விஜயநாதன் நான் வெளிநாதன் வராது, விஜயநாதன் சொல்கிறான். என்னன்னா பெரியவா பாரு விசாரிச்சான். அப்படியே சரி பணம் கேட்டு கொடுத்துட்டு இங்கே வந்தோம். தீநகரில் சர்வமங்கலா கல்யாண மண்டபம் இருந்தது. அப்போ சர்வமங்கலா கல்யாண மண்டபம் இல்லை 11 மணி 12 மணிக்கு வந்தேன். பெரியவா பிக்ஷாவும் ஆயிரத்தினால நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டா பொள்ளாச்சியில் போனிட்டார். காட்சி போய்ட்டு வந்து சில சமாச்சாரங்கள்லாம் சொல்லிவிட்டு டெல்லி சமாச்சாரம் சொல்லிவிட்டு ராமேஸ்வர திரிபாட்டி அப்படின்னு தான் சொன்னேன். பெரியவாளுக்கு பரபரப்புமே கிடையாது வாழ்க்கையில். என்னாச்சு அப்படின்னா சன்னியாசம் வாங்கி விட்டார். இப்போ சன்னியாசம் வாங்கி காட்டாலும் சன்னியாசிப்பா அவ்வளவு விரக்தக்கூடாது. சித்தி ஆகிட்டார். பத்தியோ காக்கா பாடுனது மனமழ வேண்டாம் மாதிரி